சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த அமலாக்கத்துறை சோதனை நுழைவு. பூட்டப்பட்டிருந்த அறையிலிருந்து பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். திண்டுக்கல் சீலப்பாடி பழனி எம்எல்ஏ ஐ.பி. செந்தில்குமார் வீட்டில் நடந்த 15 மணி நேர சோதனை நுழைவு. வள்ளலார் நகரில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டிலும் 17 மணி நேரம் சோதனை முடிந்தது. சென்னையில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் விடுதி அறைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக புகார். அமலாக்கத்துறை மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு. அமலாக்கத்துறையை வைத்து திமுகவை மிரட்ட முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். சோதனை என்று சொன்னவுடன் வந்து கூட்டணியில் சேர்வதற்கு நாங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமியா என்றும் கேள்வி. பெரியசாமியோட வீட்டுல ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டுல ரெய்டுன்னு ஒண்ணு ஓடி வந்து கூட்டணியில சேர்ந்து நாங்க என்ன பழனிசாமியா? எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்ப மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம்தான் திமுக. பல அமைச்சர்களின் வீட்டுக்கதவை அமலாக்கத்துறை தட்ட போகிறார்கள் என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சி அமையும் போது திமுக அரசின் 5 ஆண்டு ஊழல்கள் விசாரிக்கப்படும் என்றும் உறுதி. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் 16 நாட்கள் பிரம்மாண்ட பேரணியை இன்று தொடங்குகிறார் ராகுல் காந்தி. 1300 கிலோமீட்டருக்கு நடைபெறும் யாத்திரையில் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினர் பங்கேற்க வாய்ப்பு. வாக்காளர் பட்டியல் குறித்த ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு தொடர்பாக இன்று விளக்கமளிக்கிறது தேர்தல் ஆணையம். பிற்பகல் 3 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். அடுத்து வரவுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். 2047ஆம் ஆண்டுக்குள் ஒற்றையடுக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். மாநில அளவிலான ஜிஎஸ்டியை நோக்கி நகர மாநிலங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஜிஎஸ்டி 2.0 தொடர்பாக மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் அறிக்கை. இந்தியா வந்தடைந்த விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லாவுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 16ஆம் தேதி ரயில் டிக்கெட்டுக்கான முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. அக்டோபர் 17ஆம் தேதி சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டவர்கள் நாளை முன்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கும் விவகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக பதில். சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வந்த மின்சார ரயிலில் 3 வயது குழந்தையை கீழே இறக்கிவிட்டு சென்ற நபர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குழந்தையை விட்டு சென்றவரை தேடி வரும் போலீசார். ஸ்பெயினில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோட்டை அழியும் அபாயம். தீயை அணைத்து கோட்டையை பாதுகாக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம்.
மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு நிர்ணயிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் ஆலோசனை கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதிலளிக்க கூடாது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் கேள்விகளை ஏற்க முடியாது என கூறி திருப்பி அனுப்ப வேண்டும் என தமிழக அரசு வாதம். ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூரில் ரயில் வரும்போது கேட் மூடப்படாமல் இருந்ததால் அதிர்ச்சி. சுதாரித்துக் கொண்ட லோகோ பைலட் ரயிலை மெதுவாக இயக்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கேட் அடைக்கிறாங்க. வண்டி வந்துருச்சு, கேட்டு ஓப்பன் இருந்துச்சு. கார்கள்லாம் இன்றைக்கி 2-3 வண்டியெல்லாம் இன்றைக்கி அடிபட பார்த்துச்சு. கேட்டுக்கு பொருளாக இவ்வளவு மோசமாக இருக்காங்க. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வந்த மின்சார ரயிலில் 3 வயது குழந்தையை கீழே இறக்கிவிட்டு சென்ற நபர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குழந்தையை விட்டு சென்றவரை தேடி வரும் போலீசார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய பொருட்கள் மீது இறக்குமதி வரியை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு வர்த்தகத்தை மீட்டெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க உள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வாஷிங்டனில் வரும் 18ஆம் தேதி சந்திப்பு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையேயான சந்திப்பை வரவேற்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு. ரஷ்யா யுக்ரைன் மோதலுக்கு விரைவில் முடிவு காண உலகம் விரும்புவதாக விளக்கம். வரும் 22ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உடல் 42 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம். முப்படை சார்பில் தனித்தனியே மலர் வளையம் வைத்து மரியாதை. தருமபுரியில் 4 கிலோமீட்டருக்கு நடந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இன்று நடைபெறும் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அதிமுகவில் அடையாளம் பெற்று திமுகவில் செழிப்பாக இருப்பவர்களை வாழ்த்துவதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, முதல்வராக இருந்தபோது பழிவாங்கும் நோக்கம் இருந்திருந்தால் இன்று பலர் அமைச்சராக இருந்திருக்க முடியாது என்றும் கருத்து. திருவண்ணாமலையில் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தின் குறுக்கே அலங்கார வளைவு திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படாததால் நிம்மதி.
பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று திட்டமிட்டபடி நடைபெறும் என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். தன்னுடைய தனி செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. பாண்டிச்சேரி அருகே சங்கமித்ரா மண்டபத்தில் காலை 10 மணிக்கு நடக்கும் பாமக சிறப்பு பொதுக்குழுவுக்கு ஏற்பாடு தயார். அன்புமணி புகைப்படங்கள் இல்லாமல் ராமதாஸ் புகைப்படங்கள் மட்டும் வைப்பு. சாதிதான் தனது முதல் எதிரி என்று காட்டமாக தெரிவித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். இந்தியாவின் பலவீனமே அதுதான் என்றும் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் சூளுரை. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் அவசர உதவிக்காக மருந்து பொருட்கள் கொண்டு செல்ல ட்ரோனை பயன்படுத்த திட்டம். 25 கிலோ எடை வரை சுமந்து செல்லும் வகையில் சோதனை ஓட்டம். தமிழ்நாட்டில் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. 49 கோடியாக இருந்த சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் வருமானம் 243 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் அலைமோதும் கூட்டம். ஊட்டி, ஒகேனக்கல், கொடைக்கானல், பிச்சாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கையை ரசித்த பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பிய ஊழியர்கள். படகு சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சுற்றுலா பயணிகள். தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளால் கடும் வாகன நெரிசல். சாலையின் இருபுறங்களிலும் நீண்ட வரிசையில் அணிவகுத்து ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பண்ட், இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் உள்ளிட்டோர் காயத்துடன் பேட்டிங் செய்ததன் எதிரொலி. கடுமையாக காயமடைந்தால் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் மாற்று வீரரை களமிறக்கலாம் என புதிய விதிமுறையை அறிமுகம் செய்தது BCCI. தென் ஆப்பிரிக்க வீரர் டெவால் பிரவிஸை IPL விதிகளுக்கு உட்பட்டே ஒப்பந்தம் செய்ததாக CSK அறிக்கை. டெவால் பிரவிஸை விதிகளை மீறி கூடுதல் தொகைக்கு CSK ஒப்பந்தம் செய்திருக்க வாய்ப்பிருப்பதாக அஸ்வின் கூறியிருந்த நிலையில் மறுப்பு. ஸ்பெயினில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோட்டை அழியும் அபாயம். தீயை அணைத்து கோட்டையை பாதுகாக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். திருச்செந்தூர் கடலில் நீராடிய 13 வயது சிறுமி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கால் முறிவு. அலையில் சிக்கி கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தொடர் விடுமுறையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 48 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். கன்னியாகுமரியில் வாகன சோதனையில் நிற்காமல் சென்ற லாரியில் தொங்கியபடி சென்று பிடிக்க முயன்ற போக்குவரத்து காவலர். தரதரவென 1 கிலோமீட்டருக்கு இழுத்து செல்லப்பட்டு படுகாயமடைந்ததால் பரபரப்பு.
திருச்செந்தூர் ருக்மிணி சத்யபாமா சமேத கல்யாண கிருஷ்ணன் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலம். குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேடம் அணிவித்து ஊர்வலமாக சென்று பக்தர்கள் வழிபாடு. டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உட்பட வட மாநிலங்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலம். பூஜை பஜனைகளுடன் ஆடி பாடி உற்சாகம். ராஜஸ்தான் மாநிலம் நத்வாராவில் 320 ஆண்டுகள் பாரம்பரிய முறைப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம். ராணுவ வீரர்களின் சோதனைக்கு பிறகு பீரங்கிகளில் 21 குண்டுகள் வெடிக்க வைத்து உற்சாகம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலில் 2 கிராம மீனவர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஆழ்கடலில் மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் மோதல் ஏற்பட்ட நிலையில் 2 இளைஞர்கள் காயம். ஜம்மு காஷ்மீரில் விமரிசையாக நடைபெற்ற கோகுலாஷ்டமி கொண்டாட்டம். ஸ்ரீநகரின் லால் சவுக் பகுதியில் பேரணியாக சென்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். ஆந்திராவில் பாகிஸ்தான் தீவிரவாதியுடன் தொடர்பில் இருந்த நூர் முகமது என்பவரை கைது செய்தது NIA. சமையல் மாஸ்டராக வேலை பார்த்து கொண்டு வாட்ஸ்அப் சமூக ஊடகங்கள் மூலம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிப்பு. உத்தரகாண்டில் அறிவியல் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த இளைஞர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. அருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் வெள்ளப்பெருக்கு. வடமேற்கு பாகிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 307 பேர் உயிரிழப்பு. புனேர் மாவட்டத்தில் மட்டும் 184 பேர் பலியான சோகம். ரஷ்யாவின் ரியாசானில் உள்ள தொழிற்சாலையில் திடீர் வெடி விபத்து. 11 பேர் உயிரிழந்த நிலையில் 130 பேர் காயம். கர்நாடக மாநிலம் ஹசன் அருகே கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு. சாலையில் மரங்கள் விழுந்து அருவி போன்று மழைநீர் கொட்டியதால் போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலையில் தம்டகோடி திருமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 1 டன் மலர்களால் ராஜ அலங்காரம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.